Okay, good morning to all. Welcome to my channel, KD Dinesh Maths. Okay, sir. இன்னைக்கு ஒரு நியூ டாபிக் எதுல அப்படின்னா trigonometry 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் trigonometryல பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் அதாவது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீங்க எப்படி போகணும்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற ஐடியாவை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஆல்னா ஏ. எஸ் சில்வர்னா சில்வர்ங்கிற மீனிங் இங்க கிடையாதுங்க. இங்க சைன் அண்ட் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா பாசிட்டிவ் அப்படிங்கிற மீனிங் இந்த குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகேங்களா? எல்லா ரேஷியோவும் சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட் எல்லாமே நமக்கு என்னது பாசிட்டிவ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட் டான் தீட்டா அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா, கோடேஞ்சன்ட்னு சொல்லுவோம் காட் தீட்டா. அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் தீட்டா அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. ஒரு தெளிவான விளக்கம் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்குங்க. நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸசைஸ் டீச்சர்ஸ் ஆகட்டும் நாங்களாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் சொல்லுவோம். பட் இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன், நிறைய தடவை சொல்லணும்னு இருந்தேன். டெக்ஸ்ட் புக்கை இது முடிச்ச உடனே தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு டிஆர்பி படிக்கணும், டிஇடி படிக்கணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் தொலைவி வாங்கிட்டு இருக்கோம், பழைய புக்லாம் விற்கக்கூடிய கடையில் போயிட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மினி லைப்ரரி உங்கள் வீட்டில் உருவாக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அதை செய்யுங்க. நல்ல பழக்கமும் கூட. உங்கள் டெக்ஸ்ட் புக்கு 10th 11th 12th இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுங்க. புக்ஸை சேர்த்தி வைங்க. நம்ம பேக்ல வைக்கும் போது எடுக்கும்போது ஒரு 4 பேஜ் 5 பேஜ் காணா போயிட போகுது. கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. புக் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, மேபி நமக்கு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு வரதுனால நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியும்? பட் புத்தகம் இன்றளவும் அழியாம இருக்கிறதுக்கு காரணம் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்லை நம்ம டைரக்டா படிக்கும்போது. ஓகே, டாபிக் போலாம் வாங்க. இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரூல் எப்படி சார் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு யூனிட் சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிடுறேன். ஆரிஜின் அட் சென்டர்ல இருக்காம நான் என்ன பண்ணிடுறேன், யூனிட் சர்க்கிள் டிரா பண்ணிடுறேன். இதுதான் சார் யூனிட் சர்க்கிள். இது ஆரிஜின், இது எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியும், இது ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், இங்க எல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஸோ எக்ஸ் டேஷ்னு போடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஒய் டேஷ்னு போடுவோம். ஓகே சார். சர்க்கிள் ஏன் எடுத்துட்டேன், ஏன்னா சர்க்கிளுடைய ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ குவாட்ரண்டா பிரிச்சிட்டோம்னா 360 4 குவாட்ரண்டா பிரிச்சோம்னா இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இங்க என்ன இருக்கும் நமக்கு 180 டிகிரி and 270 டிகிரி and full rotation are 360 டிகிரி. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த விஷயம். 4 குவாட்ரண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி இதெல்லாம் என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்னா குவாட்ரண்டல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். எப்படி சார் ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்களா? சர்க்கிளினுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா, P of cos theta, sin theta. அது என்ன சார் புது கதையா இருக்கு? cos theta, sin theta அப்படிங்கிறது நீங்க 5th சாப்டர்ல இந்த டீடைல் படிப்பீங்க. பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, ஆர் அண்ட் தீட்டால எழுதுறது. ஆக்சுவலா இது வந்து ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டா. நான் யூனிட் சர்க்கிள் எடுத்திருக்கனால இந்த ஆரோட வேல்யூ, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா சர்க்கிளினுடைய பாராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த பாராமெட்ரிக் ஃபார்ம்ல நான் யூனிட் சர்க்கிள்னா இதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளவா இருக்கும், 1 இருக்கும். அதனால இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 காஸ் தீட்டா சைன் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது அந்த ரேடியஸ் மேக் பண்ற ஆங்கிள் தீட்டா. ஓகே சார், இது எல்லாம் கிளியர்.
ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்னு சொல்லுவோம், இத ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவோம் ஜெனரலா. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும் சார்? இத P1 ன்னு வச்சுக்கோங்க, இத P2 ன்னு வச்சுக்கலாம். இந்த குவாட்ரண்ட்ல அப்ப என்ன இருக்கும்? மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? அப்ப இந்த குவாட்ரண்ட்ல என்ன சார் இருக்கும்? P3ங்கிற பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட், அதாவது இதுவும் நெகட்டிவ்ல இருக்கும், இதுவும் நெகட்டிவ்ல இருக்கும். சோ மைனஸ் காஸ் தீட்டா கமா மைனஸ் சைன் தீட்டா. கரெக்ட்டுங்களா? இது P3 ன்னு வச்சுக்கிறேன். இங்க என்ன வரும் சார்? P4 என்ன சார் வரும் நமக்கு? இங்க எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ், அதனால காஸ் தீட்டா பாசிட்டிவ், ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவ், அதனால மைனஸ் சைன் தீட்டா. கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான் சார். இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம சொல்லிடலாம் சார். சைன் காஸ்னுடைய விஷயம் வச்சுட்டு, ஏன்னா tan தீட்டா நமக்கு என்ன ஃபார்முலா? tan theta is equal to sin theta by cos theta. Okay. Cosecant theta அதைய வச்சுட்டு காட்னு சொல்ல, காட் என்ன ஒரு ரெசிப்ரோக்கல். cos theta divided by sin theta. Okay. Cosecant theta என்ன சார் ஃபார்முலா? 1 by sin theta. And secant theta என்ன சார் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா 1 by cos theta. அவ்வளவுதான் சார். இந்த sin cosல எல்லா ஃபார்முலாவும் எழுதிட்டேன். புரியுதுங்களா? எதுக்காக sin cosல எழுதிட்டேன்? ஏன்னா இந்த குவாட்ரண்ட் டீடைலா சொல்லணுங்கிறதுக்காக. ஓகே சார். இப்போ வாங்க திரும்ப டாபிக் போலாம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவ், ஒய் கோஆர்டினேட் இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்ப எக்ஸ் பாசிட்டிவ், காஸ் தீட்டா பாசிட்டிவ், சைன் தீட்டா பாசிட்டிவ்னா அப்ப இந்த இடத்துல சைன் காஸ் வேல்யூஸ் பாசிட்டிவ்னு போட்டோம்னா tan தீட்டாவும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். பிளஸ் டிவைடட் பை பிளஸ் பிளஸ். இங்க காட் தீட்டா tan பாசிட்டிவ்னா அப்ப காட் பாசிட்டிவ். அதே மாதிரி கொசிகன் தீட்டா என்னவா இருக்கும்? இங்க இந்த இடத்துல சைன் தீட்டா பாசிட்டிவ்ங்கிறதுனால கொசிகன் தீட்டாவும் பாசிட்டிவ். அப்ப காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ். டோட்டலா அப்ப எல்லாமே என்னவா இருக்கும்? ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? கிளியரா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி பாசிட்டிவ் ஆகுதுன்னு புரியுதுங்களா? ஏன்னா நான் இங்க எழுதிக்கிறது எல்லாத்தையும் சைன் காஸ்ல மாத்திட்டேன். இப்ப காஸ் சைன் ரெண்டுமே பாசிட்டிவ்னா இது எல்லாமே பாசிட்டிவ். வாங்க இப்ப செகண்ட் குவாட்ரண்ட் போலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல எது நெகட்டிவ்? மைனஸ் காஸ் தீட்டா நெகட்டிவ், மைனஸ் சைன் தீட்டா பாசிட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ஏன்னா இந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவ், ஒய் வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ். அதனால எக்ஸ்க்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் மைனஸ் போட்டேன், ஒய் கோஆர்டினேட் பிளஸ் போட்டேன். அப்ப இத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப சைன் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவ். அப்ப பிளஸ் டிவைடட் பை மைனஸ்னா tan தீட்டாவோட வேல்யூ என்ன சார்? நெகட்டிவ். அப்ப இந்த குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா இருக்கு, அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன்ட் என்னதான்? ஏன்னா இந்த இந்த கொசிகன்ட் தீட்டா எது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம்? சைன் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப சைன் பாசிட்டிவ்னா அப்ப கொசிகன்ட்டும் பாசிட்டிவ். அப்ப இந்த இடத்துல கொசிகன்ட் பாசிட்டிவ், காஸ் நெகட்டிவ்னு சொல்லிட்டோம், அதனால சீக்கன்ட் நெகட்டிவ். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிளஸ் டிவைடட் பை மைனஸ், சைன் பாசிட்டிவ் டிவைடட் பை காஸ் நெகட்டிவ், பிளஸ் பை பிளஸ் டிவைடட் பை மைனஸ் மைனஸ். அப்ப tan தீட்டா நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ காட் தீட்டாவும் நெகட்டிவ். புரியுதுங்களா? அவ்வளவுதான் சார். இப்ப அடுத்ததெல்லாம் நீங்களே இங்க கெஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் காஸ் தீட்டாவும் மைனஸ், சைன் தீட்டாவும் மைனஸ், மைனஸ் கமா மைனஸ் கொண்டு வந்து அப்ப சைன் நெகட்டிவ், காஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் டிவைடட் பை நெகட்டிவ் கேன்சல் ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்ப tan தீட்டா பாசிட்டிவ் ஆயிடும் இந்த இடத்துல. அதோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா பாசிட்டிவ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்கேயும் நம்ம காஸ்க்கு நெகட்டிவ், சைனுக்கு நெகட்டிவ் போடும்போது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ். அப்ப tan தீட்டா காட் தீட்டா இந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மீதி எல்லாமே மைனஸ். ஏன் மைனஸ்? ஏன்னா இங்க சைன் மட்டும் தான் வந்திருக்கு, அதனால கொசிகன் மைனஸ். இப்ப சீக்கன்ட்ல காஸ் மட்டும் தான் வந்திருக்கு, அப்ப அது மைனஸ், சீக்கன்ட் மைனஸ். அட் தி சேம் டைம் நம்ம ஆல்ரெடி எது மைனஸ் மைனஸ் பார்த்தோம்? மைனஸ் கொசிகன் மைனஸ் சைன். சோ எல்லாமே என்னவா இருக்கும்? நமக்கு மைனஸ் வந்துரும், tan தீட்டா காட் தீட்டாவை தவிர. அண்ட் இது நீங்களே சொல்லிடலாம். காஸ் தீட்டா பாசிட்டிவ் அப்படின்னா காஸ் தீட்டா பாசிட்டிவ் அண்ட் சீக்கன்ட் தீட்டா, சீக்கன்ட் தீட்டானா அதுவும் இந்த இடத்துல பிளஸ் போட்டோம்னா இது என்னவா மாறிடும்? சீக்கன்ட் தீட்டாவும் பாசிட்டிவ் ஆயிடும். மீதிலாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ்னு போடும்போது என்ன ஆயிடும்? நமக்கு tan தீட்டா நெகட்டிவ் ஆயிடும், அதர் ரேஷியோஸ் எல்லாமே நெகட்டிவ் ஆயிடும். அப்படி பார்த்தோம்னா அப்ப இந்த குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ரேஷியோஸ் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னவா இருக்கும்? நமக்கு சைன் கொசிகன்ட் தவிர மீதி எல்லாமே நெகட்டிவ், tan காட்ட. அதனாலதான் இந்த
ரூல் நம்ம சொல்றோம். ஆல்னா எல்லா ரேஷியோவும் S stands for sines and its reciprocal cosecant, and tan stands for tangent, tan theta and its reciprocal cot theta are positive, other ratios are negative, and the last quadrant in fourth quadrant cos theta and its reciprocal secant theta are positive, and other ratios are negative. கிளியருங்களா? இதனால தான் ஆல் சில்வர் டீ கப்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயமும் எது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, சைன் நோட்டேஷன். குவாட்ரண்ட்ல நம்ம என்னென்ன சைன் நோட்டேட் பண்றோம், ரேஷியோஸ்னுடைய சைன் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுவும் இந்த டாபிக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது நம்ம எல்லாருக்கும் அது கஷ்டமான விஷயம். ஆனா நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? என்ன ஐடியான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடலாம். இப்ப நான் தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். தீட்டா அக்யூட் ஆங்கிள் பாருங்க, பியூட்டி. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப இந்த குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஒரு தீட்டா அக்யூட் ஆங்கிள் சொல்லிட்டு ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள், அல்லது 10 டிகிரி எப்படின்னு வச்சுக்கலாம். 30 தான் வச்சுக்கணுங்கிறது ஒரு 10 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 10 டிகிரி எப்படி சொல்லலாம், 0 பிளஸ் 10 டிகிரின்னு சொல்லலாம். அதாவது 0 பிளஸ் தீட்டா சொல்லலாங்களா? அல்லது 90ல 80 போச்சுன்னா 10 டிகிரி கரெக்ட்டுங்களா? 90 மைனஸ் 80ன்னு சொல்லலாம். சொல்லாம சொல்லக்கூடாதா அந்த 10 டிகிரி? அப்ப இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம், அதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். 80ங்கிறது அக்யூட் ஆங்கிள் தான். ஓகே, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லலாம், ஒன்னு 0ல இருந்து ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் கிடைக்கும். 90ல இருந்து ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்றோம், 90ல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். 80 எங்க இருக்கும், இங்க இருக்குமா, இங்க இருக்குங்களா, இந்த இன்டர்வல்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணா 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க இந்த குவாட்ரண்ட்ல எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து நான் 0 வச்சுட்டு சொன்னேன், 0 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம். சோ இந்த டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருந்தா பாசிட்டிவ் பிளஸ் பண்ணணும். ரிவர்ஸ் ப்ராசஸா இருந்தது கிளாக் வைஸ் ப்ராசஸா இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி பாசிட்டிவ் ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க 90 பிளஸ்னா அப்ப உங்க கை எப்படி போகணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும். அப்ப 90 பிளஸ்னா இப்படி வரணுமா, இப்படி போகணுமா, சோ இப்படிதான் வரணும். அப்ப 90 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளும், அதாவது தீட்டா ஒரு 10 டிகிரின்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 90 பிளஸ் 10னா 100 எங்க சார் இருக்கும், இந்த ரீஜியன்ல இருக்கும் 90 பிளஸ். அதே ஆங்கிள், அதே குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் எப்படி சொல்லலாம், 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சார், கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க 180 என்ன சார் சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா பிளஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப 180 பிளஸ், இங்க இருந்து கிளாக் வைஸ் போனுச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஓகே கிளாக் வைஸ் போச்சுன்னா மைனஸ் பண்ணணும்னு சொன்னா அத 180 மைனஸ். அதே மாதிரி 270 வச்சுட்டு எழுதணும்னா இது 180 பிளஸ் தீட்டா எழுதலாம். இதை எழுதணும்னா என்ன எழுதலாம், 270 மைனஸ் தீட்டா. எப்படி 270ல வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா, சாரி கிளாக் வைஸ்ல போனா மைனஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா 270 பிளஸ் தீட்டா. ஓகேங்களா, கிளியரா? அதே மாதிரி இங்க வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா பிளஸ், கிளாக் வைஸ்ல வந்தா மைனஸ். அப்ப 0 மைனஸ் தீட்டா தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் தீட்டா. இவ்வளவுதான் சார் விஷயம். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் நம்ம என்ன, இது வந்து 360 பிளஸ் 360 மைனஸ் அப்படின்னா ஏதாவது ரொட்டேஷன் நான் சொல்லியிருக்கேன், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 360 பிளஸ் தீட்டா அப்படின்னு வந்தா தீட்டா. இங்கேயும் அதே தான், 0 பிளஸ் தீட்டா தீட்டா, அவ்வளவுதான். 0 மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா, ஏன்னா தீட்டாங்கிறது நான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டேன். அப்ப இங்கே தான் இருக்கும், மைனஸ் தீட்டானா இங்க இருக்கும். ஓகேங்களா, கிளியரா? இப்ப இதையும் நம்ம முன்ன சொன்ன அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிற டாபிக்கையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப இது ஏ. இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். என்ன எழுதலாம், 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், ஆர் தீட்டான்னு எழுதலாம்.
செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 90 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம் அல்லது 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது எப்படி எழுதலாம் 180 பிளஸ் தீட்டா ஆர் 270 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். சரி, இது என்னதுலாம் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிறது எப்படி எழுதலாம் நம்ம 270 பிளஸ் தீட்டா எழுதலாம் ஆர் 360 மைனஸ் தீட்டா 0 மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டா இப்படி எழுதிடலாம் நம்ம. கிளியரா? ஓகே, இதை வச்சுட்டு இப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே சார், இப்ப தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயங்களையும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பைன் பண்ணி ஒரு நியூ டாபிக் பார்க்குறோம். என்ன சார், ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்ம அந்த ரெண்டு டாபிக் என்ன சார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இது வந்துட்டு என்ன சார், ஆல் சில்வர் டீ கப்ஸ் 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி அண்ட் இது 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல பார்த்துடலாம். நம்பர்ஸ்னா 270 360 90 180. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ரேடியன்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரேடியன்ஸ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பைல எழுதுறது தான் ரேடியன். அதாவது டிகிரியே நம்ம நியூமரிக்கல் வேல்யூ மாத்துறது தான் என்னது பை, ரேடியன்ஸ் சொல்லுவோம். ரேடியன்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ரேடியன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இதை வந்துட்டு நம்ம புரியணுங்கிறதுக்காக தான் 90 180 270 360 வச்சு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது நமக்கு நம்பர்ஸ்ங்கிறதுனால ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். ஓகேங்களா? பாருங்க, இப்ப இன்னொரு க்ளூ என்ன சார் சொன்னோம் நம்ம 180. இது இந்த குவாட்ரண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா ஆர் தீட்டான்னு சொன்னோம். இங்க வந்து என்ன சொன்னோம் 90 பிளஸ் தீட்டா ஆர் 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லிடணும். இது 180ங்கிறதுனால இது 90 டிகிரி அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இங்க நமக்கு 270 இருக்கிறதுனால இங்க என்ன சொல்லலாம் நம்ம 180 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம் ஆர் 270 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? இங்க என்ன வரும் சார் 360 மைனஸ் தீட்டா, தட் இஸ் மைனஸ் தீட்டா ஆர் 270 பிளஸ் தீட்டா. நீங்க அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு 90 பிளஸ் அப்படின்னாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போங்க. ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்ல போங்க. 90 மைனஸ் சாரி இங்க 90 இங்க இருக்கா? ஓகே, நல்லா ஒரு விஷயம் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சார் அப்படின்னா, இப்ப 90ல கை வச்சிடுறீங்க. 90 பிளஸ் தீட்டா அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும். அதே 90 மைனஸ்னா கிளாக் வைஸ்ல வரணும். இவ்வளவுதான் சார் விஷயம். அல்லது 180 வந்துருது, 180 பிளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும், 180 பிளஸ்னா கிளாக் வைஸ்ல வரணும். கரெக்ட்டுங்களா? சொல்றது புரியுதுங்களா? 180 பிளஸ்னா என்ன பண்ணும் ஆன்டி கிளாக் வைஸ், 180 மைனஸ்னா கிளாக் வைஸ். அதுவே 270ல கை வச்சுக்கோங்க. 270ல கை வச்சுட்டு 270 பிளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும் அல்லது கிளாக் வைஸ்ல வரணும். அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? இப்ப நம்ம சொல்ற சின்ன விஷயம் என்ன சார், நம்மளுடைய இப்ப அடுத்த தாரக மந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா QSR. அது என்ன சார் QSR அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் சார் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும். இது ஹையர் ஆர்டர் டிகிரிஸ் எல்லாத்தையுமே ஹையஸ்ட் டிகிரி இருக்கிறத, ஹையஸ்ட் ஆங்கிள் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் sin 1150 டிகிரின்னு கேட்கறாங்க. அது எப்படி சார் கால்குலேட் பண்றது, எப்படி சார் சிம்பிள் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கணும். Q stands for quadrant. ஓகே, நெக்ஸ்ட் இது சார், இது sin. குவாட்ரண்ட் யூஸ் பண்றதுக்கு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சைன் அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன சார் ரேஷியோ, ரேஷியோக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒரு சின்ன ஐடியா என்ன சார் அப்படின்னா 90 பிளஸ் ஆர் 90 மைனஸ் 270 பிளஸ் ஆர் 270 மைனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா நம்ம கான்ஜுகேட் ரேஷியோ யூஸ் பண்ணணும். அது என்ன சார் கான்ஜுகேட் ரேஷியோ? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் அப்படின்னு இருந்தா அதனுடைய கான்ஜுகேட் ரேஷியோ கொசைன். கோன் வரதெல்லாம் கான்ஜுகேட் தான். டேஞ்சன்ட் அப்படின்னு இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அதனுடைய கான்ஜுகேட் ரேஷியோ கோடேஞ்சன்ட். அதே மாதிரிதான் சீக்கண்ட் அண்ட் கொசீக்கண்ட் எல்லாமே. அத இந்த 0 மறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன நம்பர், இது எல்லாமே ஆட் நம்பர். அப்ப 90
270 இந்த ஆட் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் ரேஷியோஸ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஈவன் நம்பர்ஸ் வருது, நான் இந்த மாதிரி வருது 0 பிளஸ் அல்லது 360 பிளஸ் 360 மைனஸ் இதான் ரொட்டேஷன்ஸ்ல போச்சுனாவே பிளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா அப்படியே விட்டுறலாம். அல்லது 180 பிளஸ் 180 மைனஸ் இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்றது பெட்டர் அப்படின்னா சேம் ரேஷியோ எடுத்துக்கிறது பெட்டர். இங்க வந்து என்னன்னு சொன்னா நம்ம கான்ஜுகேட் ரேஷியோ. ஓகேங்களா? இது சேம் ரேஷியோனா சைன்னா சைன்னு எடுத்துக்கிறது, சைன் தீட்டானா சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறது தான் கான்ஜுகேட் ரேஷியோ, சாரி சேம் ரேஷியோ. கிளியர்? புரியுதுங்களா? இப்ப ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றது, எப்படி சார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இப்ப நம்ம பார்க்கலாம். ஜெனரலா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு ஈஸியான ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபா இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ sin 480 டிகிரி. அது என்ன சார் sin 480 டிகிரி? ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே சொல்லியிருக்கோம். மோர் தென் 360 வந்தா ரொட்டேஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 480 அந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன சொன்னேன்? கோடெர்மினல் ஆங்கிள்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? 480 கோடெர்மினல் ஆங்கிள் வித்தின் 30 to 360 குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப 480 டிகிரி அப்படின்னா என்ன சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இதை sin ஆஃப் 360 பிளஸ் 120 கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன சார் எழுதலாம்? ரொட்டேஷன்ஸ் ஒமிட் பண்ணிட்டேன், sin 120 எழுதலாம். ஓகே சார், இப்போ இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய க்ளூஸ் தான். மேக்ஸிமம் சேம் ரேஷியோ வர மாதிரி எடுத்துக்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்துல அவங்க கொஸ்டின் 1 மார்க்கோ 2 மார்க்கோ ஏதாவது ஒன்று கேட்கும்போது இந்த ரேஷியோஸை யூஸ் பண்ற நிலைமையும் வரலாம். பட் நாமளா ஒர்க் அவுட் பண்ணும்போது எதை பெட்டர் எடுத்துக்கிறது அப்படின்னா 1 360 பிளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த 120 இன் டர்ம்ஸ் ஆஃப் 180 வரா மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். அவ்வளவுதான் சார் விஷயம். அப்போ 180 வரா மாதிரி ஸ்பிளிட். அது இல்லாம இப்போ நம்ம இந்த QSR பாயிண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இதை எழுதிக்கலாமா சார்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 180 எழுதணும்னா என்ன சார் எழுதலாம்? 180 மைனஸ் 16 எழுதிக்கலாம் சார். கரெக்ட்டுங்களா? 180ல 60 போச்சுன்னா 120. தட்ஸ் ஆல் சார். இப்போதான் சார் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? QSR. QSRனா 180 மைனஸ் 180ல கை வச்சுக்கோங்க. மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்னா எப்படி நீங்க மூவ் பண்ணணும்? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். அதே 180 பிளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். அப்ப இந்த 180ல கை வச்சுட்டு 180 மைனஸ்னு வந்ததுனால கிளாக் வைஸ்னா அப்ப இது எந்த குவாட்ரண்ட் சார்? செகண்ட் குவாட்ரண்ட். சோ குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் சார். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் நான்? சைன். யூஎஸ்ஆர்ல சைன் என்ன சார்? சைன் 180 மைனஸ் 60 அப்படிங்கிறது இது டிவைடட் இல்ல சார், இது லைன் போட்டு காட்டுறேன் நான். ஓகேங்களா? இது டிவைட் சிம்பிள் இல்ல, இதுல இருந்து இதை கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லியாச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பிளஸ் போட்டுருங்க. சோ ஃபர்ஸ்ட் QSRல குவாட்ரண்ட் எழுதிட்டேன், நெக்ஸ்ட் சைன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்கணும்? ரேஷியோ. என்ன சார் ரேஷியோ இங்க வந்திருக்கு? 180 பிளஸ் 180 மைனஸ் தான் என்ன ரேஷியோ போடணும்னு சொன்னா நான்? சேம் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ. இங்க என்ன ரேஷியோ இருக்கு? சைன் இருக்கு. அப்ப சைன் இந்த ஆங்கிள் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடலாம், டைரக்டா 60 எழுதிக்கலாம். இதெல்லாம் ஒமிட் பண்றதுக்காக தான் இந்த ரூல்ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? அப்ப sin 60. sin 60 ஓட வேல்யூ எவ்வளவு சார்? அவ்வளவுதான் சார். இப்போ புரியுதுங்களா? இன்னும் ஒரு ப்ராப்ளம் 1 or 2 ப்ராப்ளம் போடும்போது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்க்கலாங்களா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் -1110 அதாவது 1110 டிகிரி இது கொடுத்திருக்காங்க சார். இது செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன். இதனுடைய வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இன்னொரு முக்கியமான விஷயம் சார், cos theta is even function. இது எப்படிங்கறத நான் அந்த வேல்யூஸ் வச்சு சொல்லிருக்கலாம். இட்ஸ் ஓகே. cos theta even function அல்ல, cos of minus theta plus cos theta. sin of secant இதனுடைய reciprocal secant of minus theta என்ன வரும் நமக்கு? plus secant theta. இத தவிர இந்த ரெண்ட தவிர மீதி எதுல ஆங்கிள் நெகட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வேல்யூ தான். அது என்ன சார் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா, காசோட டயக்ராம் பாத்தீங்கன்னா அது இப்படி இருக்கும். சிமெட்ரிக் அபவுட் இங்க நீங்க
90க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் எதுவுக்கு இருக்கும், -90க்கு இருக்கும். பைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் -பைக்கு. அப்ப பையோட வேல்யூ -பையோட வேல்யூ. அப்ப இந்த y ஆக்சிஸை பொறுத்து ஈவனா ஸ்பிளிட் ஆயிருக்கனால இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எது சார்? காஸ் ஃபங்க்ஷன். அப்ப அதனுடைய ரெசிப்ரோக்கல் எது சார்? சீக்கண்ட். இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈவன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். அதர் ரேஷியோஸ் ஆர் என்னது? ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஹிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தோம்னா அப்ப sin ஆஃப் மைனஸ் θ ஆட் ஃபங்க்ஷன்ங்கறனால ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்? மைனஸ் sin ஆஃப் 1110 டிகிரின்னு எழுதிடும். ஃபர்ஸ்ட் டிகிரியே நம்ம இது உள்ள இருக்க ஆங்கிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அப்ப நம்ம பாசிட்டிவ்ல மாத்திட்டோம். ஓகே சார். இப்ப 1110 இதை நம்ம இப்ப சிம்பிள் பண்ணி நம்ம கொண்டு வரணும் சார். அக்யூட் ஆங்கிளா கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரலாம்? அல்லது வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 110 டிகிரி மோர் தென் 360 வந்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1110 டிகிரியை 360ல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணோம்னா ரொட்டேஷன் கிடைக்கும். அந்த ரொட்டேஷனை ஒமிட் பண்ணிட்டு ரிமைண்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 1110 டிகிரி இதை என்ன பண்றேன்? 3 டைம்ஸ்னா அப்ப எவ்வளவு சார் வரும்? 1080 டிகிரி. அப்ப ரிமைனிங் எவ்வளவு சார் இருக்கு? 30 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப இங்க எப்படி சார் எழுதலாம்? மைனஸ் சைன் ஆஃப் 3 into 360 plus 30 டிகிரி. இந்த 1110 தான் நான் என்ன பண்றேன்? டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் இப்ப. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இதை ஒமிட் பண்ணிடலாம். சோ என்ன மட்டும் எழுதலாம்? மைனஸ் சைன் 30 டிகிரி. இங்க கியூசர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. சோ மைனஸ் சைன் 30யோட வேல்யூ 1/2. தட்ஸ் ஆல் சார். வேணும் தேவை இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. cos 300 degree is equal to, okay sir, cos எப்படி சார் எழுதலாம்? இத எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இல்லைங்க சார். இதையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது 180 யூஸ் பண்ணி காட்டினேன். எல்லா ப்ராப்ளமும் ஏன்னா அதை நம்ம 90 பிளஸ் கூட எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சார் இருந்தது? 120 டிகிரி இருந்தது பாத்தீங்களா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? 120 டிகிரி என்னன்னு கூட சாரி 418 வந்தது. அதை 120 கன்வெர்ட் பண்ணோம். அதை 90 பிளஸ் 13 எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை நான் என்ன பண்ணேன்? 300 எப்படி சார் எழுதலாம்? 270 பிளஸ் 30 எழுதலாங்களா? இப்ப 270ல கை வச்சுக்கோங்க. பிளஸ் பண்ணிருக்கோம். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகும். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதனால ஃபோர்த் குவாட்ரண்ட் எழுதிட்டேன். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இந்த ரேஷியோ என்ன சைன் அப்படிங்கறத பார்க்கணும். அதான் செகண்ட் QSRல ஃபர்ஸ்ட் Q குவாட்ரண்ட் பார்த்தாச்சு. சைன் பார்க்கணும். சைன்னா இந்த ரேஷியோ வெளியில இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லியாச்சு. ஃபோர்த்ல காஸ் பாசிட்டிவா? எஸ் பாசிட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் ரேஷியோ பார்க்கணும். ரேஷியோனா இங்க 270 0 மைனஸ் ஹைட் பண்ணிட்டோம்னா 27 ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்து என்ன ரேஷியோ யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? கான்ஜுகேட் ரேஷியோ, கொசைன், கோசைன். இது காசுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. பரவாயில்ல நம்ம சொல்லும் போது கொசைன். அப்ப கொசைன்னா என்ன சார் வரும்? அதனுடைய கான்ஜுகேட் சைன். அப்ப கான்ஜுகேட் ரேஷியோ சைன். இது ரொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆங்கிள்ஸ் சாரி ரொட்டேஷன்ஸ்ல இந்த குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணிட்டோம்னா 30 டிகிரி sin 30யோட வேல்யூ 1/2. ஓகேங்களா? இது மாதிரி எவ்வளவு வேல்யூ வேணும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் ஓகே சார் பார்க்கலாங்களா? இதை செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இது கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப எது சார் ஃபர்ஸ்ட் இருக்கு? காட் ஆஃப் என்ன சார் இருக்கு? காட் ஆஃப் 180 டிகிரி பிளஸ் தீட்டா. ஓகே சார். QSR யூஸ் பண்ணுங்க. Q குவாட்ரண்ட் 180 பிளஸ் 180 பிளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். ஞாபகம் இருக்குங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ் வேணா இங்க நம்ம எழுதிக்கலாம். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இங்க 180 டிகிரி, இங்க 270 டிகிரி அண்ட் இது 360 டிகிரி. ஓகேங்களா? ஓகே. இப்போ 180 பிளஸ்னா இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் tan இருக்கு. இப்போ tan அப்படின்னா tan and cot பாசிட்டிவ் தான். ஸோ சைன் QSRல குவாட்ரண்ட் போட்டாச்சு, சைன் போட்டாச்சு, காட் வந்து பாசிட்டிவ். ஓகே. இப்போ ரேஷியோ எழுதணும். இதை தான் பார்க்கணும் நம்ம.
கரெக்ட்டுங்களா? இதை பார்த்தோம்னா என்ன வருது? 0 ஹைட் பண்ணிருங்க. 18 வந்திருக்கு. 18னா சேம் ரேஷியோ தான் வரும். சேம் ரேஷியோனா காட் தீட்டா. அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா நம்ம 10th படிச்ச ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? QSRல குவாட்ரண்ட் பார்த்தாச்சு, சைன் பார்த்தாச்சு, ஆர் ரேஷியோ பார்க்கணும். இதை ஹைட் பண்ணிட்டோம்னா ஆட் நம்பர் 9 வருது. அப்ப இதனுடைய கான்ஜுகேட் ரேஷியோ காஸ் தீட்டா, அல்லது டைரக்டா கூட ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன சார் இருக்கு? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஆல்ரெடி இதோட விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் ஃபங்க்ஷன்னா பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இங்க என்ன சார் இருக்கு? சைன் ஆஃப் 270 பிளஸ் தீட்டா. 270 பிளஸ் அப்படிங்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். ஆன்டி கிளாக் வைஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அண்ட் சைன் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சைன் வந்து என்னவா இருக்கு? காசும் கொசிகண்ட் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப சைன் வந்து நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ். சேம் ரேஷியோவா இல்ல கான்ஜுகேட் ரேஷியோவான்னு பார்த்தோம்னா 27 வந்திருக்கு. 27னா கான்ஜுகேட் ரேஷியோ. அப்ப காஸ் தீட்டா. the last tan of minus theta minus tan theta அது நமக்கு தெரியும். minus tan theta. next the last one 3. இது வந்து நம்ம ரொட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டோம்னா cosecant theta. ஓகே, இந்த எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன சார் வரும்? இங்க cos theta. இதனுடைய ஃபார்முலா என்ன சார் இருக்கு? cot theta. cot theta எப்படி சார் எழுதலாம்? cos theta divided by sin theta ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? நான் LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் சைட் பார்ட். இந்த பார்ட் எல்லாமே நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ cot theta ஓட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். cot theta is equal to cot theta. cot theta cot theta ன்னு எழுதாம என்ன பண்ணிட்டேன்? cos theta into sin theta into sin of 90 minus theta கண்டுபிடிச்சிருக்கோம். cos theta சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் into cos of minus theta, அதோட வேல்யூ cos theta சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். whole divided by என்ன சார் வரும்? sin 270 plus theta ஓட வேல்யூ minus cos theta. ஓகே, into tan of minus theta minus tan theta, அது என்னதுன்னா sin theta divided by cos theta ன்னு எழுதிக்கலாம். into cosecant theta. cosecant இது ரொட்டேஷன்ங்கிறதுனால cosecant theta வரும். cosecant theta 1 by sin theta ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேனா? இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கப்பா. cos theta sin theta கேன்சல் ஆயிருது. தட்ஸ் ஆல். ஓகே சார். இப்போ இது cos theta plus cos theta கேன்சல் ஆயிடுச்சு. sin theta கேன்சல் ஆயிடுச்சு. இங்க நமக்கு ரிமைன்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரூஃப் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? cot theta into cos cos square theta. அவ்வளவுதான் சார். which is equal to RHS. அப்போ அகைன் அதை எடுத்து எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? புரியுதா பாருங்க. ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.